அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் வி. ஹர்ஷத். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் சொந்த ஊர் மதுரை. என் பள்ளியின் பெயர் மகிழ்ச்சி வித்யா மந்திர் வேடிலை பள்ளி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார். இன்று நான் எடுத்த தலைப்பு விவசாயம். பால், பொருட்பால், இயல், குடியியல். அதிகாரம் உழவு 104. குறள் எண் 1033. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மட்டெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பொருள்: பிறர்க்காகவும் உழுது தாமும் உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது அவர் தருவதை உண்டு அவர் பின்னரே பின் செல்பவர் ஆவார். தெளிவுரை: உழுதுண்டு வாழ்வாரே உரிமையாளர், மற்றவர் எல்லோரும் அவரை வணங்கும் அடிமைகள். நாம் என்ன ஒரு வேலை செய்தாலும் அதை கஷ்டப்பட்டு கடினமான உழைத்து செய்ய வேண்டும். உழைப்பு என்ற சொல் எப்படி உருவானது உங்களுக்கு தெரியுமா? நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது எனது அதுதான் உணவு. நாம் விவசாயம் செய்தால்தான் உணவு கிடைக்கும். இதை பற்றி தான் திருவள்ளுவர் திருக்குறளை கூறினார். உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் முதல் வந்தது ஒன்று, அதுதான் உழவு. உழவு என்ற சொல்லின் வேர் சொல் உழ். உழ் என்ற சொல்லிலிருந்து உழவு, உழவன், உழைப்பாளி என்ற சொல் உருவானது.